உயிரோடு எழுந்த இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். யோவான் பத்மு தீவில் இருந்தபோது பயந்திருந்தார். யோவானை ஆறுதல் படுத்தும்படியாக தரிசனத்தில் மகிமையுள்ள இயேசு வெளிப்பட்டார். தம்முடைய அதிகாரத்தையும் மகிமையும் காட்டவும் மரணத்தின் மேல் தனக்கு இருக்கும் அதிகாரத்தை வெளிப்படுத்தவும் அந்த நேரத்தில் இயேசு யோவானிடம் பேசினார். அப்பொழுதுதான் அவர், நான் மரித்தேன், ஆனால் இப்பொழுது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நமக்காகவும் தான் சிலுவையில் மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மையே பலியாக கொடுத்தார். ஆனாலும் அவர் உயிர் தெழுந்தார். இயேசு மரணத்தை வென்றார். அவர் இனி ஒருபோதும் மரிப்பதில்லையே. அவர் என்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவும் இருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுறாயும் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் இந்த நாளில் உயிர் தெழுந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சதா காலம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.